பச்சைக்கிளி நில்றா. பச்சைக்கிளி நில்றா. பச்சைக்கிளியா? கேவியா எது காக்கா மாரி பின்னாடியே கத்தின்னு வரா? நான் வெளியே ஒரு வேலை சும்மா போயின்னு சும்மா கத்தின்னு வரியா? எதுக்கு பச்சைக்கிளி கத்துறா? பச்சைக்கிளின்னு கத்தாது, காக்கானா கத்துவாங்க. போகும்போது தான் வந்து கூப்பிட்டு வந்து போகிற காரியெல்லாம் உருப்பிடாமையே போகுது. எல்லாம் உன்னால தான். எதுனா இப்போ போகிற காரியம் எதுனா ஆச்சுன்னு வச்சுக்கோ, அப்படி மீனு பிடிச்சிருவோங்க. அச்சு போகிறாரு, அச்சு அடிக்க போகிறாரு. வேலைக்கு போ துப்புலும் பேசுகிறான் போகிற ஒரு பேச்சு. என்னது கிடைக்கும்? இதுமாரி தடங்கள் பண்ணியிருந்தா எனக்கு போகிற வேலை உருப்பிடுமா? அதனால தான் ஒரு வேலையும் கிடைக்க மாட்டேங்குது. எல்லாம் உன்னால தான். இது இன்னும் நல்ல கதையாக இருக்குது. ஆட மாட்டாதவங்களுக்கு கூட பத்தலையாமே. இப்போ தான் எனக்கு ஒன்று புரியுது. கேவனா இந்தமாரி பழமையை சொல்லி தானே வச்சா. எனக்கு இப்போ நல்லா புரிஞ்சிச்சு. தாத்தா என்ன செத்தானா? இன்னும் மாதிரி தாண்டா வேலை வெட்டிக்கு போகாத வீட்லேயே கடந்து செத்தான். வேலை வெட்டிக்கு போகலாம் வீட்டில் இருந்து செத்துருவாங்களா? இது நான் கதையாக்குதா? கேவியே நீ ஏதோ பிளான் பண்ணி தான் தாத்தா போட்டு தள்ளிக்கிற. அந்தாலும் ஏன் நான் போட்டு தள்ளுறேன்? அவர் குடிச்சு குடல் வந்து செத்தான். அவரால் எவ்வளோ கஷ்டப்பட்டோம்போ. கேவி நடிக்காத. நச்சு தான் சும்மா ஏமாத்தின்னுக்கிற. போக்கத்தோண்ணே, நான் உண்மையை சொன்னா நடிக்கிற மாதிரி தெரியுதா? ஆனா அவனா துக்க கதை சோக கதைலாம் சொல்லி இருப்பேன். உங்ககிட்ட பேசினா இருக்கிற போய்ப்பும் போயிடும். நான் போய் இருக்கிற வேலையை பார்க்குறேன். கேவியே போடா போ. எந்த கலெக்டர் வேலை செஞ்சாலும் அந்த பொண்ணு மகட தான் வந்து ஆகணும். அப்பா 4 வெளியும் கழிச்சாச்சு. இந்த ரசகுல்லாவை ஆளையே காணுமே, எங்க போனா? எனக்கே மனதை கொடு, இருப்பவனுக்கு அன்பை கொடு, இல்லாதவனுக்கு கை கொடு. ஏய் அப்ப எனக்கு கை கொடுங்கடா, நானே இல்லாத வந்தேன்டா. எங்கடா இந்த கம்நாட்டி பையன்? டேய் ரசகுல்லா, காலையே சொன்ன பொங்கல் சாப்பிடும்போது சாப்பிடாதரான்னு 2 பொங்கலை வயிச்சு நக்கினிய. இப்ப பேர் தூங்கினுக்குறான். டேய் ஏஞ்சிரா. என்னடா தூங்க விட மாட்டேடா? நைட்டு ஃபுல்லா தூங்கலடா. தூங்கத்துக்கு ஆடா வந்தா 4 டயர் ஒத்தால கழட்டுறேன்டா. என்னப்ப நான் லீவ்ல கூட சேர்ந்து நான் மாட்டேன். வந்துடா போ, உக்காந்துனே இருக்கிறேன். அது டயர் மாத்தணுமா? டயர் தூங்கிட்டு எழுப்பி விட்டு இத்தனை லாரிக்கு நான் டயர் மாத்தினேன் தெரியுமாடா? மாட்டினு பார்த்தேனே இன்னைக்கு. நல்லா தெரியும்னு திமிர்ல பேசுறியா? இந்த ஆட்டத்தை ஒரு நாள் நான் அடக்குறேன்டா. காலங்காத்தால பொண்ணு 5000 ரூபாய் கேட்டுது. நம்ம தரோன்னு தானே சொன்னோம், தரமாட்டேன்னு சொல்லலை. ஆனால் அது என்ன பண்ணுது? தண்ணியில் எழுதிட்டு போகுது. இந்த தண்ணியில் எழுதி பார்க்கலாமா 5000ன்னு? 5000 ரூபாய் காசு கேட்டோம். அதுக்கான வேலையை பார்க்காம குட்டையை பார்த்துன்னு உட்காந்துக்கிறாரா இவரு? ஏபா 5000 ரூபாய் ரெடி பண்ண சொன்னேன், பண்ணியா? அதை விட்டு நான் குட்டையை வேலைக்கு பார்த்துக்கிறேன். ஆமாம், நீ 5000 ரூபாய் கேட்டோன்னு எடுத்து கொடுக்கறதுக்கு நான் பேங்க்கில் வேலை செய்கிறேன். அதுக்குன்னு ஒரு யோசனை பண்ணுவானா? அதுதான் தண்ணியை பார்த்து யோசிச்சுன்னுக்கிறேன். தண்ணி வச்சுட்டு தான் யோசிப்பேன் எப்பவுமே. இன்னைக்கு துட்டு இல்லைன்றதுக்காக தண்ணியை பார்த்துன்னு உட்காந்து யோசிச்சுன்னுக்கிறேன், தெரியுமா? நீ தண்ணியை பார்த்துனா யோசி, இல்லை தண்ணியை போட்டுனா யோசி. ஆக மொத்தம் எனக்கு 5000 ரூபாய் வேணும். 5000. ஆமாம், 5000 தலையில் 5000 தட்டினா 25000 வந்துருமா உனக்கு? இழந்துருப்பா. இது கொஞ்ச நேரம் நிம்மதியாக உட்காரணும். நிம்மதியாக உட்காருவேன். காசு ரெடி பண்ணி கொடுக்க முடியல உன்னால. எங்கே தான் கூட்டு போனே எனக்கு ஒன்றும் புரியல. சொல்கிறேம்மா, ரொம்ப அவசரப்படுறியா? அந்த கொட்டையாண்ட உட்காந்து யோசிக்கும் போது என்ன சொன்னேன்? 5 வாட்டி தட்டினா 25000 வந்துருமான்னு கேட்டல. இப்போ பாரு 50000 வர வைக்கிறேன். அது எப்படிப்பா 50000 வர வைப்ப? அங்கே பார். என்ன அங்கே டயர்லாம் கழிட்டு போட்டு ஒரு லாரி இருக்குது. அது யார் லாரின்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த நிமிஷத்துலேருந்து அந்த லாரி எந்து. ஆமாம்மா, இப்போ பாரு நடக்க போகிற கதையை ஒத்துருந்து பாரு. வா, என் வீட்டையும் அடி வாங்காம இந்த சார் தான். சரி தம்பி, என்னடா பண்ணுறீங்க? மெக்கானிக் வேலையா? அது இல்லடா, இந்த லாரியோட ஓனர் என் ஃப்ரெண்டு தான். சரி, இப்போ அதுக்கு என்ன? ஒன்றும் இல்லடா, என் ஃப்ரெண்டை காலையில் போய் பார்த்தேன். நம்ம லாரியில் மெக்கானிக் வேலை செஞ்சுங்கிறானுங்க பசங்க. அவங்களுக்கு சாப்பிட்ணும், அவனுங்களுக்கு செலவுக்கு காசு தரணும். ஒரு 2000 ரூபாய் தரேன், அவனுங்களுக்கு ஆளுக்கு 1000 ரூபாய் கொடுத்துருன்னு சொன்னான். அதனால தான் இந்த 2000 ரூபாய் எடுத்துன்னு வந்தேன். இந்தடா உனக்கு ஒரு 1000, இந்த உனக்கு ஒரு 1000. போயிட்டு சாப்பிட்டு திருப்தியாக வாங்க போங்க. பைத்தியம் பாப்பா உனக்கு. நான் காலிலேருந்து 5000 கொடுன்னு கேட்டுக்கிறேன். யாருன்னே தெரியாது. அதை பசங்க 2000 தூக்கி கொடுக்குறோம். எனக்கு 5000 ரூபாய் கொடுக்குறதுக்கு இவ்வளோ யோசிக்கிறேன் நீ? என்னை பற்றி உனக்கு தெரியாதுல்ல? கெண்டையை போட்டு தான் விரால வெளிக்கணும்னு ஒரு பழமொழிக்கு தெரியுமா உனக்கு? இப்போ நான் போட்டுக்கிறது கெண்டை, இனிமேல் வெளிக்கு போகிறது விரால். பார்த்துக்கோ, அப்பாவோட டேலண்ட்டை பற்றி புரிஞ்சுக்கோ. எதனா பண்ணி தோல, எனக்கு சாயந்தரத்துக்குள்ளே 5000 வேணும். நீ கவலையே படாதம்மா. 1 மணி நேரம் இங்கே உட்காரு. அந்த 1 மணி நேரத்துக்குள்ளே யாராவது ஒருத்தன் வருவான், சிக்குவான், அவனுக்கு இந்த வண்டியை விற்றுருவோம், பணத்தை பார்த்துருவோம். போதுமா?
உட்காருமா அப்படி. ஐயோ கை வேற நிக்குது, வேலை கிடைக்கலன்னு சொன்னா உண்டிலன்னு ஆக்கிடுமே. திருட மாதிரி முடிச்சுன்னு வர உன் பூசி தான் தெரியும். இன்னைக்கும் வேலை கிடைக்கலையா? காலையில் வேலைக்கு கிளம்பி போகும்போதே தடங்கல் பண்ணேன், அதான் வேலை கிடைக்கல, வேலையே இல்லை. நீ உங்கள் தாத்தா மாதிரி தான் உடம்புலையும் வேலை செய்ய மாட்டேன். சொந்த தொழில பாரு இனிமேட்டு. என் தாத்தா என் அப்பெல்லாம் சொத்து மேலே சொத்து சேர்த்து வச்சுட்டு போய்க்கிறான். எல்லாத்தையும் எடுத்து நான் சல்லு மேலே சல்லு பண்ணி சொந்த பிஸ்னஸ் பண்ணுறேன். இது வேற ஏன் இதுமாரி பண்ணிக்கிடுக்குற? நீ எவனும் சொத்து சேர்க்க மாட்டேன்னு எனக்கு தெரியும்டா. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்ச காசு இருந்தா இதை வச்சு போயிச்சுக்கோ. இது கொஞ்சம் கொஞ்சமாவா? கேவிய கட்டு கட்டாக்குது, கட்டு கட்டா காசை கொடுத்துட்டு கொஞ்சமாக சேர்த்து வச்சேன்னு சொல்கிற. இந்த பணத்தை வச்சுக்கின்னு புழைக்கிற வையப்பாரு. உங்கள் தாத்தா உங்கள் அப்பனை மாதிரி வச்சுக்கின்னு குடிச்சு கெட்டு போகாத. சரி சரி, இதை வச்சு ஏதாவது ஒரு தொழில் பண்ணி முன்னேறேன் நானும். வத்தா காசு குத்துச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஐயோ கையில் வேற பணம் வச்சுக்கிறோமா, இப்போ போடுறோம் பார் சீனு. தம்பி நெல்லுப்பா, நான் பணம்லாம் எடுத்துன்னு எங்கே போகிறா? பணம் எடுத்துக்கினா நான் புதுசாக பிஸ்னஸ் பண்ண போகிறேன். எங்கள் பாட்டி என்கிட்ட துட்டை குத்துச்சு. என்னதே பிஸ்னஸ் பண்ண போறியா? இந்த பார் தம்பி, இந்த மாதிரி வண்டி என்கிட்ட 25 வண்டி இருந்தது, 24 விற்றுட்டேன். இந்த வண்டியை இப்போ விற்கலான்னு தான் பிளான் பண்ணிக்கிறேன். இந்த பாரு எல்லா டயரையும் கழிச்சு வச்சுக்கிறேன், எல்லாத்தையும் பண்ணிக்கிறேன். எனக்கு என்ன தெரியுமா தம்பி, இப்போ கூட இந்த வண்டியோட விலை என்ன தெரியுமா? 5 லட்சம். ஆனால் இந்த டயர்லாம் மாட்டினல்ல, நான் மாட்ட போகிறதில்ல, எவன் வாங்குறானோ அவனே மாட்டிக்கிட்டோம். அதுக்கு செலவு இருக்குது. அதனால வெறும் 50,000க்கு மட்டும் இதை விற்றுலான்னு இருக்கிறேன். என்ன சொல்கிறேன்? 50,000மா? நாங்கள் சொல்கிறீங்க, இதுவே உனக்கு 10 லட்ச ரூபாய் வண்டி வரங்க, 50,000 சொல்கிறீங்க? தம்பி 50,000மா? அது ஏன் நீ காசுன்னு நினைக்கிற? எனக்கு 50,000 ரூபாய்லாம் பெருசே கிடையாது. இது வரைக்கும் எவ்வளவோ பணத்தை சம்பாதிச்சிட்டேன். பணத்து மேலே 10 கூட பறந்துட்டேன் நான். அந்த மாதிரி ஆள் நான். அதனால தான் ஏதோ இல்லாத பட்டவங்க ஏதோ போய்ச்சி போட்டன்றதுக்காக இந்த வண்டியை விற்க போகிறேன். போதுமா? சரிங்க, விற்க போகிறேன்னு சொல்லிட்டீங்க. அது எனக்கே விற்றுட்டீங்கன்னா நானாவது போய்ச்சிக்குவேன்ல. தம்பி இந்த வண்டியை நீயே எடுத்துக்கோ. அப்புறம் இந்த 24 வண்டியோட லோடும் இதுக்கு தான் வரும். அதனால இந்த போனுக்கு தான் ரிங்கு ரிங்னு அடிச்சுங்க. இந்த போனையும் நீயே வச்சுக்கோ. நான் பணத்தை என்கிட்ட கொடுத்துறியா? இதில் தான் வருமா? சரிண்ணா சரிண்ணா, நல்லதா போச்சு. இந்தாங்க. ஏமா வாமா போகலாம். 5,000 ரூபாய் கேட்டேன், 25,000 ரூபாய்க்கு தலை தட்டினேன். ஆனால் இங்கே 50,000 தான் வந்துச்சு. பார்த்தியா? அப்பா, வண்டி இவ்வளோ பெரிய வண்டி நம்மளுக்கு சொந்தமாயிடுச்சு. மெக்கானிக்கா சீக்கிரமாக ரெடி பண்ணி கொடு, வண்டிக்கு லோடு கிட்ட வந்து நான் எடுத்துன்னு போனோம். சரி நான் இப்படிக்கா உட்காடுறேன். என்னப்பா மெக்கானிக்கு ஓனர், வண்டிலாம் ரெடி ஆயிடுச்சா இல்லையா? சரி, இந்த 3 டயர் மாட்டி வைங்க, சீக்கிரம் வண்டி லோடு போன போயிதுங்க. போய்யா அந்த அங்கிள் கிட்ட சொல்ற, வண்டி ரெடி ஆகல, போயிது தான் ரெடி ஆகணும். ஓடு ஓடு ஓடு. என்னப்பா கேட்டுக்கிற கம்முனுக்குற? ஒன்று நம்பி ஒன்று விட்டு போல. உங்ககிட்ட வேலை செய்ய 2 பொடி பசங்க எங்க? அந்த தக்காளியும் உதவுறானுங்களா? எங்க ஆளே காணோம். வாட்டர் சர்வீஸாச்சும் பண்ணியிருக்கலாம், வாட்டர் சர்வீஸ் கூட பண்ணாம இருக்கிறானுங்க. ஃபுல்லாக அழுக்கா இருக்குது. என்ன பண்ணுறது வண்டியை? இது வண்டியை வாட்டர் சர்வீஸ் விட போறானா? யோ யோ நில்லியா, யோ நில்லியா. என்னப்பா என்னாச்சு? ஏன் வண்டி வாட்டர் சர்வீஸ் விடணும் சொன்னேன், உனக்கு எங்கே நோவுது? நெதே உன் வண்டியா? யோ இப்போதான் 50,000 ரூபாய் கொடுத்து வண்டி வாங்கினா. என்னது 50,000 கொடுத்து வண்டி வாங்கிட்டியா? வண்டியில் இருக்கிற 4 டயர் வாங்க முடியாது 50,000 ரூபாய் கொடுத்து. என்ன வெறுப்பேத்துறியா? வடை சட்டி வாயா, வாயிலே குத்திடுவேன். அவன் கோடி கணக்கில் போட்டு வண்டி வாங்கி வச்சுக்கிறான், சும்மா 50,000 கொடுத்துட்டேன்னு வண்டி வந்துக்கிறேன். யாரை வந்து ஒன்று வண்டி விற்றுது? நான் தான் வண்டி ஓனரு, நான் உங்கள்கிட்ட வித்தனா? யோ நான் சொல்கிறேன், வண்டி ஓனர் நீயா? அப்போ வண்டி என்கிட்ட வித்துட்டு போனவன் அவன் ஓனர் இல்லையா? சொல்ல சொல்ல பேசினாக்கிற. எவன் வித்தான்? அவனுக்கு ஃபோன் பண்ணு, வர சொல்லு, இன்னைக்கு பேசி பந்தயத்தை. யோ ஃபோன்லாம் இல்லை, அவன் போய் என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாயா? யோ ஒரு ஓனர் வச்சுக்கிற ஃபோனை இது நோக்கியா ஃபோனு, 1100 ரூபா ஃபோனை வச்சுக்கின்னு 50,000 கொடுத்துக்கிறேன். அப்பயே உன் லட்சணம் தெரியல. ஏய் போடா, முதல்ல அடிப்பா. என் துட்டு 50,000 போயிட்டா. இந்த பக்கம் வந்துடாத. அப்படியே மின்டா இல்ல எலுமிச்சு நினைச்சு அப்படி நசுக்கிடுவான். எங்கடா அவனுங்க இந்த தக்காளி இன்னும் ஒத்தணும்? ஐயோ எங்க ஆயா குத்த போனா அநியாயமா போச்சு. ஆயா கிட்ட நான் பார்த்து சொல்றேன்.